ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. நீங்கள் சூப்பரான டேஸ்டான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்மளால் வந்து மேஷ் பண்ண முடியுமோ மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு மாதிரி பிசைகிறதுக்கு கரெக்டாக வரும். நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்துட்டு செஞ்சுட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாவது செய்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கார்ன் மாவு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி மாவு கொஞ்சமாக வந்து சேர்த்துருந்தேன், அது வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், சிக்கன் மசாலா நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம வந்து மாவு மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு அழுத்தி பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும் மாவு. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டே இருங்க. உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படுச்சுன்னா லைட்டாக வந்து தெளிச்சிக்கோங்க. தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டு 2-3 வந்து பிரிச்சுக்கலாம். அதை மாவு நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நம்ம வந்துட்டு 2 உருண்டையாக 3 உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அதை தனித்தனியாக பிரித்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து பிசையணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். நமக்கு ஸ்நாக்ஸும் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் கார்ன் மாவு ரெண்டுத்தையும் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நான் 4 போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி இதில் தான் வச்சுருக்கேன். சப்பாத்தி திரட்டுற கட்டையில் தான். அதை நல்லா வந்து அழுத்திக்கலாம். அழுத்திட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக வந்து தனியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சின்னது பெருசு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபோக் ஸ்பூன் வச்சு அது நடுவில் ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு டிசைன் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம வந்து டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நம்ம ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னா அது ஒரு அழகாக டிசைனாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஷேப் கொடுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துட்டா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா வந்து காயணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா நம்ம ஒன்று ஒன்றா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து இன்னும் காயலை. இப்போ ஓரளவு காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் எண்ணெய் வந்து காஞ்சிடக்கூடாது, அப்புறம் நம்ம போட்டதுமே வந்து கரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு பேட்சாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து வரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணோம் ரொம்ப லேட் ஆகும், நிறைய டைம் எடுக்கும். ஆனால் பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு பண்ணி கொடுத்துடலாம். பொட்டேட்டோ நம்ம ஜஸ்ட்டு வேக வச்சா போதும், ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிடலாம். இது அந்தளவுக்கு நம்ம காரமும் வந்து சேர்க்க மாட்டோம். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதால ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ அடுத்த பேட்ச் வந்து சேர்த்துட்டு பாருங்க. இது செஞ்சு நான் ஒன்று எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து காலி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தது காலி ஆகிடுச்சு, சாப்பிட்டாங்க பசங்க. இப்போ 2வது பேட்ச் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு பேட்ச் அளவுக்கு இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வந்துட்டு ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ என் பசங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸை கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு காமிச்சிங்கன்னா ஒரே நாளில் காலி பண்ணுறாங்க. இப்போ என் தங்கச்சி சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.